சிஸ்டர். ஓம் சாந்தி பிரதர். எப்படி இருக்கீங்க? ஓம் சாந்தி பிரதர். சாந்தி. ஓம் சாந்தி. நல்லா ஓகே பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். நீங்க கேளுங்க பிரதர். இந்த தம்பி இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ் தான். நான் இப்ப ரீசெண்டா பார்த்தது. இது அனைவருக்கும் ஷேர் பண்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது ஆக்சுவலா என்ன பேர் அப்படின்றதும் எனக்கு வர அம்மன் தான் சொன்னாங்களே, கலரிக்காட்டு மோகினி அப்படின்றது. இந்த தம்பிக்கு 12 வயசுல பிடிச்சிருந்திருக்குது. இப்ப அவருக்கு ஏஜ் 38. அவரு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கிறாரு. அந்த கலரிக்காட்டு மோகினி அப்படின்றது ரொம்ப பில்லி சூனியம், மாயம், ஏவல் எல்லாமே தெரிஞ்சது. அதை கட்டுப்படுத்துறதுக்கு, அதை அடக்கி, அதை பவர் இல்லாம வெளியேற்றி, அதை வேற யாரும் பிடிக்க முடியாமையும் செய்யணும் இல்லையா? அது அம்மனாலதான் முடியும். இந்த கேஸ்லயே அந்த தம்பி அந்த அம்மனையும் பார்த்திருக்கிறாரு. அதாவது இதுக்காக பவர் ஜாஸ்தியா வேணும்னு 108 எலுமிச்சை மலையும் போட்டோம். அப்போ அந்த தம்பி அதோட அனுபவத்தை அவரே சொல்லுவாரு. அது போக நம்ம சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு நம்ம நாடு இருந்தது இல்லையா? நம்ம தமிழ்நாடுன்னா அப்படிதான் இருந்தது. அப்ப களரிக்காடு அப்படின்னு சொல்றது சுடுகாடை தான் அப்படி சொல்றாங்க. இப்ப களரிக்காடுன்னா என்னன்றது நம்ம புறநானூர்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதுல இந்த களரிக்காட்டு மோகினியை பத்தியும் ஒரு சின்ன பாட்டு இருக்கு. அதோட மீனிங் மட்டும் நான் சொல்லவா? சரி, சொல்லுங்க. இந்த புறநானூறுன்றது சங்க இதுல வர்றது இலக்கியத்துல. அதுல கரவட்டனான்ற புலவர் அந்துவன் கீரன் என்ற அரசனுக்கு பாடினதா சொல்றாங்க. அது அரசன் எப்படி வாழ்க்கையை நடத்தணும் அந்த மாதிரி சொல்றப்போ இந்த பாட்டு வருது. அது பாறுபட பறைந்த அப்படின்ட்டு துவங்குற பாடலு. அதுல பிணம் தின்னும் நரிகள், கழுகுகள், ஆந்தைகள், கூதல் என பல்வேறு பயங்கர காட்சிகள் காணும் களரிக்காட்டில் பிணக்கறி தின்ற பேய்கள் ஆடிக்கொண்டிருக்கும். களரிக்காட்டு பேய் மகள் பிணத்தை தழுவி கொண்டிருப்பாள். நரிகளோ பிணத்தை பல்லை காட்டியபடி மென்று தின்னும். பிணம் எரியும் தீதான் அவற்றுக்கு விளக்கொளி. அரசே, உன் உடலும் இந்த காட்டில்தான் ஒரு நாள் கிடக்கும் என்பதை தெரிந்து கொள். ஆகவே நீ பிறருக்கு உயிருள்ள போதே பழியற்ற நல்ல தான தர்மங்கள் செய்து இதற்கும் பேராசைப்படாமல் உன் உடல் உலகை விட்டு மறைந்தாலும் புகழ் நிலைத்து நிற்கும் வண்ணம் வாழ்வாயாக அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சோ அப்பதான் எனக்கே இவ்வளவு டீட்டெயில்ஸே தெரிஞ்சது. சோ இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆவிதான் தம்பியை பிடிச்சிருக்கு. அது அவர் சொல்லட்டும். சார் வணக்கம் சார். எனக்கு ரொம்ப வருஷமா இதே ப்ராப்ளம் இருந்ததுங்க. அதாவது ரொம்ப நாளா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு உருவ வழிபாட்டுல நான் ஒரு ஆன்மீகம் சார்ந்து ஒரு 11th 12th படிக்கும் போதே நான் படிப்பேங்க. அவ்வளவா ஆர்வம் இல்லை. என் மைண்டு ஓரளவுக்கு படிப்பேன், நார்மலா படிப்பேன். படிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் அதுக்கப்புறம் டிப்ளமோ ஜாயின் பண்ணேன். அது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். படிக்கும் போதே அப்புறம் ஆன்மீகத்துல ஆர்வம். தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் திருவண்ணாமலையில கூட்டிட்டு போனாரு. எனக்கு உள்ளுணர்வு ஆன்மீக குரல்ல இருக்கிற கருத்து. அது ஃப்ரெண்டு கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனாரு. அது தேவர்கள் எல்லாம் இருக்கிற இடம்னு சொன்னாங்க. நான் அந்த ஆர்வத்துல சிவலிங்கம் கோயில்கள் அந்த மாதிரி போயிட்டு வந்தப்போ இந்த சிவ வழிபாட்டுல ரொம்ப தீவிரமா இருந்தோம். உருவ வழிபாட்டுல நான் சொந்தமா நானா ஒரு பாட்டுகளை கிரியேட் பண்ணி, நான் என்ன பாடுறேன்னு எனக்கே தெரியாது, ஆனா நான் பாடுவேன். ஒரு ராகத்தை இழுத்து நான் பாடினேன்னா வரிகள் தன்னால வரும். எது யோசனை பண்ணி பாடுறது இல்லை, ஆனா இயற்கையாவே நம்ம பாடுவோம். இந்த கருத்துக்கள் யூனிவர்ஸா கொடுக்கும், அது அப்படியே பாடல்களா பாடுவோம். ஆனா அது மீனிங் பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி தீவிரமா இந்த பக்தியில ரொம்ப தீவிரமா இருந்தோம். அப்புறம் எனக்கு தவறான ஆட்கள் ஒரு லிங்க் சாமியார்கள்லாம் கிடைச்சங்கிட்டே எனக்கு ரொம்ப நாள் கழிச்சுதான் தெரிஞ்சது அந்த ஆள் தவறான ஆளுக்கு. அதுல இருந்து விடுபட்டு அவங்ககிட்ட பகையாகி அதுல இருந்து வெளிவந்து பல கஷ்டங்களை அனுபவிச்சு பெரிய அப்புறம் கால் தூங்கிட்டு இருக்கிறோம்னா நம்ம கால் வழியா ஏதோ ஒண்ணுக்குள்ள போகும், டக்குன்னு வெளியே போகும். உடம்பு அப்படியே டயர்ட் அடிச்சு, நான் 10 பேர் அடிச்சா எப்படி இருக்கும் டயர்ட், அந்த மாதிரி ஷோல்டர்ல பெயின் அழுத்துற மாதிரி இருக்கும். ஆளே டயர்ட் ஆயிரும். ஃபேஸ் எல்லாம் பிரைட்டா அழகா இருக்கும், அப்படியே டவுன் ஆயிரும். நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் ஜீரணமாகாது, வயிறு துடிக்கும், ரைட் ஷோல்டர்லாம் அழுத்தும். அதனால ரொம்ப ப்ராப்ளங்கள் வந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான். சரி, இதுல இருந்து விடுபடுறது எப்படின்னு சொல்லிட்டு கந்த சஷ்டி கவசங்கள்லாம் 36 உரு நானே சரி மனப்பாடம் பண்ணி பாடி பார்த்தும் கூட எனக்கு
அந்த ஒரு விளக்கு பத்த வச்சுட்டு பண்ணும்போது விளக்கு தன்னை போல துடிச்சிட்டு இருந்தது. தனியா உயிர் துடிக்கிற மாதிரி துடிச்சது. இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. சரி, என்ன பண்ணி என்னால முடியல. ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டுட்டேன் இதுல. விடுபடவே முடியல. அப்புறம் நான் சரி, இதனால நம்மளா ஏதாவது விஷயங்களை ஆன்மீக ரீதியா யோக ரீதியா கத்துக்கணும், தியானங்கள் கத்துக்கலாம், இதுல இருந்து விடுபடலாம் அப்படின்ட்டு யோசனை வந்துதான் நான் தியானங்கள்லாம் கத்துக்க ஆரம்பிச்சேன். மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். புத்தரோட வழிமுறையில ஆனாபானசதி, இந்த நிறைய பயிற்சிகள், சமாதி யோகம், இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் ஒருபடி கத்துக்கிட்டே இருந்தேன். அது கத்துக்கிட்டதுனாலதான் எனக்கு என்னை நான் இது வர்றது போறதெல்லாம் என்னால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. பயம் இல்லை எனக்கு அதை பார்த்து. அது என்ன ஏதுன்ட்டு நான் ரியாக்ட் பண்ணி, அது ஒரு சோல் தானே, நம்மள மாதிரி ஒரு சோல். நான் உடம்போடு இருக்கேன், அது உடம்பு இல்லாம இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு எனக்கு வித்தியாசம் கிடையாது. அது மைண்ட் பாடி பவர், மைண்டு மனசால பாதிக்கப்பட்டு மனம் உயிரோட பலத்தோட நிக்குது. ஒரு தவறான ஒரு எண்ணம் அது வலுவா நிக்குது. அது நான் அதுக்கு புரிதல் இல்லை, அதனால அப்படி நிக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டதுனால அதை நான் எதிர்க்கல. அதை ரிமூவ் பண்றது எப்படின்னு கொஞ்சம் கத்துக்கிட்டு நான் அதுக்குண்ட சிம்பிள்ஸ் எல்லாம் ரேக்கி எல்லாம் போட்டு நானே எடுத்து ரிமூவ் பண்ணி தன்னால் கஷ்டப்பட்டு நானே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன் தன்னால். உங்களோட வீடியோ பார்த்தங்காட்டிதான் எனக்கு சரி, இது நல்ல வாய்ப்பா இருக்குது, யூனிவர்ஸ் வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது, இந்த மேடத்துக்கிட்ட போனா கண்டிப்பா நமக்கு கியூர் ஆகுது அப்படின்னு நான் முழு நம்பிக்கையோட போனங்காட்டி எனக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க சார். வந்து பாடியில இருந்து மேக்சிமம் அது ரிமூவ் ஆன சூழ்நிலை தெரியுது எனக்கு. பாடியில நல்லா தெரியும். ஏன்னா என்னோட பாடியில ஆறால மெர்ஜ் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அது வர்றது போறது எனக்கு கண்டிப்பா தெரியும். நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஆறாவை அதை விட பெருசு பண்ணி நானே என்னோட உருவத்தை பெருசு பண்ணி அந்த 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 சோலை பிடிச்சி இழுத்து நான் வெளியே அனுப்பிச்சு விடுவேன். அந்த எனக்கு ரிமூவ் எனக்கு அந்த பிளீக் எனக்கு வந்து அந்த நேரத்துல நல்லா இருக்கும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் எனக்கு தியானம் பண்றதுனால எனர்ஜி ஃபுல்லா பாடி ஃபுல்லா இருக்கிறதுனால எனக்கு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு எனக்கு சார்ஜ் ஏறின மாதிரி இருக்கும். டவுன் ஆகும்போது வந்து ஏறும். புரியாது கூட போராடிட்டே இருந்தேன். மேடத்துக்கிட்ட போனங்காட்டி எனக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ மனசளவுலையும் கொஞ்சம் நல்ல ஒரு தெளிவு இருக்குது. நான் முன்னிமேல யோக பயிற்சி தெளிவா பண்ணலாம், ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கையே வாழலாம், முடிஞ்சா 4 பேர்த்துக்கு உதவிகள் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு மனசுல ஒரு கொள்கையில கூட போலாம்னு இருக்கிறேன். அது உங்ககிட்ட தான் நன்றி சொல்லணும். உங்க வீடியோ பார்த்தங்கிட்டு தான் நான் மேடத்தை பார்த்தேன். இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. ஏன்னா இவ்வளவு ஒரு மோசமான ஒரு கருமாக்கு அதெல்லாம் எனக்கு தெரியல. நம்ம பண்ணிருக்கலாம், பண்ணாமல் இருக்கலாம். அது முடிஞ்சு போனது. என்ன கெட்டது பண்ணிட்டாலும் நல்லது பண்ணாலும் முடிஞ்சு போச்சு. நேத்து நடந்தது இன்னைக்கு இல்ல. உடம்பு 5000 வருஷம் யாரும் வாழ போறது இல்ல. இந்த வாழ்க்கை வந்து நிரந்தரமா இருக்க போகுதுன்ட்டு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா அந்த உலகத்துல உடம்பு நிலையா இருக்கும், நம்ம கட்டின வீடு நல்லா இருக்கும், நம்ம மனைவி மக்கள் எல்லாரும் கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். எது இப்ப இந்த செகண்ட் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது தான் நிஜம். நிஜத்தோட நிஜமா வாழ்றது தானே வாழ்க்கை. அதுதான் ஆன்மீகம். இந்த ப்ரெசன்ட் லைஃப் தான் ஆன்மீகம் நான் நினைக்கிறேன். இந்த எதிர்காலமோ இன்னைக்கு இறந்த காலமோ ஆன்மீகம் கிடையாது. இப்ப இந்த கனப்பொழுதுல வாழ்ந்துட்டு இந்த கனப்பொழுதுல உயிர் போக போகுதுன்னா ஓகே, அந்த கனப்பொழுதுல உயிர் போக போகுதுன்னு உணர்வோட செத்து போயிட்டா அடுத்து உடம்பு விட்ட பிறகு அந்த உயிரானது எங்க நடந்துட்டு இருக்கும்? அந்த பிரசன்ட்ல வாழும்போது செத்து போன பிறகு அந்த வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது தான் அந்த கனப்பொழுதுல போயிட்டு இருக்கும். இங்க இறந்த காலமோ பாஸ்ட் லைஃப்ல என்ன நடந்ததோ இருக்காது. அதுக்கு தான் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேங்க சார். இதுதான் நான் அம்மா மேடத்தோட பார்த்ததுனால எனக்கு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்குது. அது நடந்துட்டே இருக்குது. அதனால ரொம்ப நன்றிங்க சார். உங்களாலதான் நடந்திருக்கு. அது எப்படி கண்டுபிடிச்சீங்க பிரதர்? முதல்ல அந்த 12 வயசுல எப்படி? அந்த வயசுல ஒன்றும் பெருசா தெரியாது. இல்ல, எனக்கு அப்ப தெரியலைங்க சார். நான் கண்டுபிடிச்சது வந்து கண்டுபிடிக்கணும்னா எனக்கு ரொம்ப வருஷம் தெரியாது. நான் ஆன்மீக புத்தகங்கள் படிக்கிறது, நிறைய குருமார்கள் அந்த காலத்துல குரு சொன்னா என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க என்ன ஒரு கோட்டை கிழிச்சா தாண்டக்கூடாது, அவன் ட்ரெஸ் துவைச்சு போட சொன்னாலும் துவைச்சு போடுவோம். அந்த மாதிரி என்ன போகாதான்னு போக மாட்டோம். அந்த மாதிரி சரியான ஒரு தீவிரமான சிவபக்தனா ஒரு சாமியார் கிட்ட இருந்தேன். போனா ஒரு 10 நாள் அங்க இருந்துக்குவோம், இங்க வருவோம், கோயில சர்வீஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி இருந்தோம். அப்புறம் ரொம்ப நாள் எனக்கு அவனை பத்தி தெரியாமலே இருந்தது. அப்புறம் எனக்குள்ள அவன் கேரக்டர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சது. பேசுறது இயக்கிறதே நான் தான் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தான். எனக்கு அது தெரியல. அப்ப எனக்கு புரிதல் இல்லை. மைண்ட் வந்து கொஞ்சம் பிளாங்கா இருந்தது. அப்புறம் நான் தூங்கும் போது அதுல கால் வழியே உள்ள போறது, அப்புறம் பாடி வழியே வெளியே போறது, அந்த மாதிரியே இருந்தது. எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாவே இருந்தது.
ரொம்ப வருஷம் இதை கண்டே பிடிக்க முடியல. எப்ப தியானம் பண்ண ஆரம்பிச்சனோ அதுல இருந்துதான் எனக்கு இதுல இருந்து புரிதல் கிடைச்சது. இதுல இருந்து அது ரிமூவ் பண்ணக்கூடிய எத்தனை வயசுல கண்டுபிடிச்சீங்க? கண்டுபிடிச்சது வந்து நான் எனக்கு இல்லைங்க சார். அதாவது நான் இது எனக்கு தெரியாது, இப்படி இருக்குன்னே தெரியாது. எப்படின்னா நான் ஒரு பிசினஸ், நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணலான்ட்டு, வெஜிடபிள் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு வண்டி எல்லாம் வாங்கிட்டு வெஜிடபிள் பிசினஸ் பண்ணோம். அப்போ வந்து வாங்கின வண்டி வந்து ரிப்பேர் ஆகிட்டே இருந்தது. அது ஆக்சிடென்ட் ஆன வண்டி. அந்த வண்டியில ஒரு அடிபட்டு செத்துவனோட ஆன்மா இருந்திருக்குது. எங்களுக்கு தெரியல. வண்டி வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆகி டீசல் எல்லாம் 1000 ரூபாய்க்கு அடிச்சாலும் வண்டி நகராது. என்னடா அப்புறம் அந்த ஒரு மெக்கானிக் பாய் முஸ்லீம் தான், அவர் சொன்னாரு, இங்க ஒரு ஆள் இருக்காரு கேரளாக்காரரு, அவர்கிட்ட போய் பாரு, நான் கூட்டிட்டு போறேன்னாரு. சரி நாங்க போனோம். போனப்ப அவர் பார்த்து என்னை பார்த்துன்னே சொல்லிட்டாப்படி, உன்னோட பாடியில ஏதோ 2 தெரியுது, நீ ஒரு ஆளா இல்ல 2 ஆளா தெரியற, உனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நடந்துட்டு இருக்குது, உனக்கு நீ கூட நம்பணும்னே உனக்கு கெடுதல் பண்ணிருக்கான், இருந்தாலும் உனக்குள்ள ஒரு இது இருக்குது, அது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அதுல இருந்து எனக்கு அப்புறம் நான் ரிமூவ் பண்றதுக்கு எங்கெங்கயும் ட்ரை பண்ணி ஒன்றும் முடியல. அப்புறம் நான் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சுங்கிட்டு தான் நான் அதுல மீளக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தேன். நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன் சார். அது 4 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து தியானம், எல்லாத்தையும் மைண்டு டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டேன். அவுட் ஆஃப் பாடி. மனசுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைங்கிற அளவுக்கு நான் தனியா இருப்பேன். மைண்டு தனியா இருக்கும். ஆனா எதுவும் கண்டுக்க மாட்டேன். அந்த மாதிரி மனநிலையே இருந்து நான் அதுல இருந்து அந்த சோலை கண்டுபிடிச்சது. சோலை நான் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அது எப்படி எவ்வளவோ அது உங்களுக்குள்ள அந்த ஆத்மா இருக்கும்போது அது பேசுறது அல்லது நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். அது எப்படின்னா நம்ம இருக்கிறோம். இப்ப எப்படின்னா நம்ம மைண்டு சொல்லுதுன்னு நம்ம கேட்போம், சரிங்களா? ஆனா பேசுறது நம்ம மைண்டு கிடையாது, அது பேசிட்டு இருக்கும், நம்மளை இயக்கிட்டு இருக்கும். ஒரு தவறான பாதை கொண்டு இழுத்துட்டு கொண்டு போகுது. ஒரு விஷயத்த நம்ம செய்வோம், இது சாப்பிடலாம்டா, பிரியாணி சாப்பிடலாம்டா அப்படின்னு தோணும். ஆனா மனசு எனக்கு வயிறு பசிக்காது, ஆனா அது சாப்பிட வச்சு உடம்புக்கு எடுக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி மோசமான விஷயங்களெல்லாம் அது கைட் பண்ணும். நம்ம மனசு சொல்லுதேன்னு கேட்டு எனக்கு புரிதல் வந்தது. இந்த பகவத்தையோட ஸ்பீச் எல்லாம் கேட்டு புரிதல் வந்ததுனால மனசுல இருந்து கட் பண்ணி அப்படியே இது மனசுதான் பிரச்சனை, அடங்கா மனதுதான் பேய், அடங்கா மனசுதான் பேய், ஆன்மா வந்து பேய் கிடையாது, அது இறைவன், எல்லாருமே இறைவன் தானே. அப்படி இருக்கும்போது அந்த அடங்கா மனதினால் அது ஆக்குபை பண்ணப்பட்டு அது அந்த மனசுதான் பேயா அலையுது, அது சின்ன பாவம் செஞ்சுன்னு சொல்ல. அதுகிட்ட நான் எவ்வளவோ ஸ்பீச் பண்ணி பார்த்தேன், என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். அந்த செகண்டுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அதை எனக்கு தொந்தரவு பண்ணாம இருக்கும், மீண்டும் வந்துடும். ஒரு 7-8 மணி நேரத்துக்கு அப்புறம் அது நம்ம எவ்வளவு அன்பா பேசினாலும் மீண்டும் வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கும். நான் மனசுனால இயங்காதனால கொஞ்சம் மீண்டுட்டுங்க சார், அதுதான் உண்மை. நான் மைண்டுனால வேலை பார்த்துட்டு பெண்களோட பேச விடாது, திருமணம் அந்த மாதிரி எதுவுமே பண்ண விடாது, அது முக்கியமானது, அதுவுமே சொல்லுங்க. ஆமாங்க. அதாவது ஒரு பெண்ணு என்னைய பார்த்து, எத்தனையோ பெண்கள் என்னை பார்த்து ஆசைப்படுவாங்க சார். நான் யாரும் பார்க்க மாட்டேன். நம்ம ஆன்மீக ரீதியா இருக்கிறோம். நானே இந்த ப்ராப்ளத்துல இருக்கிறதுனால நான் யார் மேலே எண்ணெய் வைக்க மாட்டேன். நம்ம இதுல இருந்து விடுபட்டாலே போதும், ஒரு யோக பாதையில இருக்கிறோம், ஏதோ ஒரு வழியில ஆன்மீகம் நமக்கு வந்துருச்சு, சரி இந்த வந்தாச்சு, என்லைட்மெண்ட் ஆயிட்டு போயிடலாம், இதுக்கு மேல என்ன இருக்குது, வாழ்ந்து என்ன சாதிக்க போறோம், நம்மளால என்ன நடக்க போறது, முடிச்சா 4 பேர் ஹெல்ப் பண்ண முடியலையா, அமைதியா இருக்கலாம், அந்த மாதிரிதான் நான் அமைதியை நோக்கிதான் போயிட்டு இருந்தேன். இந்த ப்ராப்ளம் வந்து பெண்கள் வந்து என்னை பார்த்து ஆசைப்படுவாங்க, ரொம்ப அன்பு வைப்பாங்க. ஆனா இந்த சோல் வந்து நான் பெண்கள் என் மேல ஆசைப்பட இது ரொம்ப மெர்ஜ் ஆகும். என்னோட பாடி பிடிச்சி அழுத்தும், சோம்பல் தன்மை தரும். இந்த கண்ணு கிட்ட அப்படியே அந்த சோல் அப்படியே அந்த ஆறால டச் ஆகிறது தெரியும் எனக்கு. நான் ஆறால எனக்கு நல்லா கிளியரா தெரியும். என்னோட ஆறால மெர்ஜ் ஆனாலே எனக்கு தெரியும், அது மெடிடேஷன் பண்றதுனால தெரியும். அது அப்புறம் நான் உடனே அதை நான் ரிமூவ் பண்ணிடுவேன். என்னோட ஆறாவை பெருசு பண்ணி அதை அலங்காப்புல எடுத்து ரிமூவ் பண்ணி பனிஷ் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவேன். அது பிரச்சனை. அது பனிஷ்மெண்ட் கொடுத்துதான் அதை துரத்திட்டு இருந்தேன். மேடத்தை பார்த்துங்கிட்ட நான் எதுவும் பண்றது இல்லை, அது ஃப்ரீயா விட்டுட்டேன். அதாவது நாங்க எப்பவுமே கேஸ் முதவே சொல்லிடுவோம், 30 நாள் தீட்டு அப்படின்னு சொல்லியிருந்தது. அப்ப வந்து கோவிலுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்ப 1 வாரத்துக்கு உடம்புல இருந்து நிறைய கழிவுகள் வெளியேறும் தம்பி, புதன்கிழமை வர வந்து உனக்கு எல்லாம் கிளியர் ஆயிடும். அதுக்கு பிறகு ஒரு 5% அதுவும் வந்து 30 நாள் ஒரு சூடம் பத்தி அது மாதிரி கொளுத்து ஃபுல்லா டோட்டலா கிளியர் ஆயிடும். அதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான அம்மன் சொன்னது வந்து ஆச்சரியமா இருந்தது,
1 வருஷம் கழிச்சு இந்த தம்பி வந்து அதுக்கு தேவசம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் நான் என்ன அதுக்கு ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்டாரு. அது என்னமாப்பா எனக்கு தெரியல, அம்மா அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னதான் அந்த தம்பி பேரே கேட்டாருக்குல. நான் பேர் சொல்லணுமே தேவசம் பண்றதுன்னா அப்படின்னாரு. அப்பதான் கலரி காட்டு மோகினி அப்படின்னே சொன்னாங்க. அப்பதான் எனக்குமே விவரம் தெரியும். நம்ம வந்து வெறும் கருவி தானே. சோ அப்பதான் வந்து இந்த தம்பிக்கு இந்த மாதிரியான ஒண்ணு வந்திருக்குது. அதுக்குதான் அம்மா 108 எலுமிச்சை மாலையும் போட்டிருக்கு. அதுவும் எனக்கு புரியல. அப்ப வந்து அந்த தலை மேல வந்து தம்பி தலை மேல வந்து இந்த 108 மாலையை வச்சுட்டாங்க. யூஸ்வலா நான் தான் ட்ரீட்மெண்ட் முடியிற வரை போட்டிருப்பேன். அதை வச்சுட்டாங்க. அப்ப வந்து அந்த தம்பிக்கு அம்மன் தெரிஞ்சுச்சான். அது அதோட சண்டை போட்டது. அது சொல்லு தம்பி. ஆமாங்க. அது மெடிடேஷன் பண்ணா நமக்கு ஒரு சில இதெல்லாம் தெரியுமில்லைங்க, விஷுவலா தெரியுமில்ல. நார்மலா தியானம் பண்ணா நமக்கு ஆழ்ந்த அமைதிக்கு போனா, நோ மைண்ட் ஸ்டேட் அட்டன் பண்ணா நிறைய தெரியும். நம்ம தியானத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு இதையும் மிஸ்டேக்ஸ் நம்ம கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா மிஸ்டேக்ஸ் பார்த்து நம்ம அதை அட்டன் ஆயிட்டோம்னா அது தியானத்துக்கு பலனே கிடையாது. அது ஒண்ணும் இல்லை. நம்ம ஒண்ணும் இல்லாத அமைதி நிலைக்கு போறதுதான் உண்மையான ஆன்மீகம். அதுதான் தியானம். அந்த மாதிரி இருக்கிற அந்த மாதிரி இருக்கும்போது நாம சரி அந்த சாண்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் விஷுவலா தெரிஞ்சது. ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அம்பன் வந்து நெகட்டிவ் எனர்ஜி கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அவங்களோட ரூபங்களும் தெரிஞ்சது. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். திரிசூலம் வச்சிருந்தாங்க இல்லையா? ஆமா ஆமாங்க. அது தெரிஞ்சது. அதுக்கு தலை உச்சியில இருக்கிற மாதிரி. ஆமா. ஏன்னா அந்த எனக்கு வந்து எப்படி தெரியும்னா அந்த தலையிலேயே வந்து அதுக்குள்ள இதெல்லாம் எடுத்தாங்க. அதுக்கு தீட்டு ஆயிரும் இல்லையா இவனுக்கு. அதனால அதெல்லாம் எடுத்து அதை அப்படியே நெருப்புல போட்டுட்டு ஹோமம் இருந்தது. இதை வந்து ஒரு 4 hours நீ வந்து 3 hours நினைக்கிறேன். அது வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஹீட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு என்னோட ஹெல்ப்பருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு இந்த தம்பி வந்து டோட்டலா பாடியில எனர்ஜியே இல்லை. அதுக்கு செகண்ட் டைம் எனர்ஜி கொடுத்தப்பவும் அம்மன் தான் வந்து கொடுத்துச்சு. அது உனக்கு எனர்ஜி எப்படி ரிலீஸ் ஆச்சு, அதுவும் எப்படி உனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு, அதுவும் சொல்லு தம்பி. கால் ரொம்ப பிளாக் ஆயிருந்தது இல்லையா? அப்புறம் லாஸ்டா தான் காலுக்கே வந்துச்சு. இல்ல எனர்ஜி நம்ம நார்மலா மெடிடேஷன் பண்ணா மேல இருந்து எனர்ஜி கொட்டுமில்ல நம்ம தலையில. மெடிடேஷன் எந்த மெடிடேஷன் பண்ணாலும் நம்ம தலையில இருந்து எனர்ஜி கொட்டும். பாடி ஃபுல்லா ஆறாள் ஃபுல்லா வரும். சரி, இதுல இவங்க பண்ண ஹீலிங்ல நமக்கு அந்த ஹீலிங் தான் எனக்கு பொறுத்தளவுக்கு ஹீலிங் தான் அருமையான ஹீலிங்கு. அந்த ஹீலிங்ல நடக்கும்போது எனக்கு தலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தான், உடனே வரலைங்க. இந்த எனர்ஜி ரிசீவே ஆகும் ரொம்ப நேரம். கொஞ்சம் கொஞ்சமா தான் தலை கொஞ்சம் அப்படியே கையில கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த கால் பகுதியில ரொம்ப நேரம் வரவே இல்லைங்க, எனர்ஜியே வரல. அப்ப ரொம்ப முயற்சி பண்ணி மேடமே ரொம்ப பவர் ஏற்றி இது பண்ணாங்கிட்ட கொஞ்சம் காலில் எனர்ஜி வந்துச்சுங்க. அந்த மாதிரி எனர்ஜி வராமலே இருந்தது. அவ்வளவு தடைகள் இருந்தது. ஆறால அவ்வளவு அழுக்கு பிராணன் இருந்திருக்கு நெகட்டிவ் எனர்ஜி. அதாவது அந்த அதோட தாக்குதல் அதோட ஆக்குப்பை வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுனால இது நடந்திருக்கு நெகட்டிவ் எனர்ஜினால. இது நானும் இதெல்லாம் நம்ப மாட்டேன். நம்மளுக்கே அது அனுபவப்படுறதுனால அதை நான் நம்ப வேண்டியதா இருக்கு. அனுபவம் பட்டா படிச்சது அதாங்க, நான் அனுபவம் பட்டதுனால இதை நம்புறேன், இல்லைன்னா நம்ப மாட்டேன். அப்படியா என்னத்த இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு கடந்து போயிடுவேன். அதனால இப்ப இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்துட்டு போட்டு கடந்து போலாங்கிறதுதான் சரியான முடிவு. அந்த தம்பி நல்லாவே எல்லாமே பேசினாரு. அவர் வயசுக்கு அவர் நிறைய அனுபவங்கள் நல்லா சொல்லிட்டு இருந்தாரு. அதோட மெச்சூரிட்டியாவும் இருக்கிறாரு. அது வகையில நான் அவரை ரொம்ப பாராட்டும். 38 வயசுல இவ்வளவு தூரம் கொஞ்சம் தெளிவா இருக்கிறது நல்ல விஷயம். இது சொல்றப்ப எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது. நாங்க இன்னொன்னு இதே மாதிரி ஒண்ணு பண்ணோம் 1 வருஷம் கழிச்சு தேவசம். அது கொஞ்சம் பெரிய இதுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல கூட சொல்றேன். அதுல என்ன சொல்ல விரும்புறேன்னா அந்த 1 வருஷம் கழிச்சு அந்த ஒரு அதாவது முன்னோர்கள் சாபத்துல வந்தது அந்த கேஸ். அது இன்னொரு நாள் சொல்றேன். அதுல அந்த ஒரு அம்மா கூட வந்து சிவலிங்கம் எல்லாம் காமிச்சதுன்னு சொன்னேன் இல்லையா? போன எபிசோடுக்கு முந்தின எபிசோடு அவங்க வீட்டுக்கு பண்ணதுதான். அப்ப வந்து அந்த முனிவரே வந்து தேஜஸா வந்தாராமா அந்த அம்மாவுக்கு. அவங்களுக்கு சிவலிங்கம் வரும்னு சொன்னலையா? அது காமிக்கவா பிரதர்? போன இதுக்கு முந்தின தடவை சொன்னது. அவங்க வரைஞ்சு போட்டாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஒரு அம்மாவுக்கு. அது வரைஞ்சு அது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா அந்த லிங்கம் வந்து இந்த பக்கமா வரைஞ்சது. இது அம்மன் வரைஞ்சதுதான். தெரியல, கிட்ட எடுத்துட்டு வந்தாதான் தெரியும். ஏதோ எழுதி இருக்கிற மாதிரி இருக்கு.
ஓம் நம சிவாய எழுதியிருப்பாங்க. இது வந்து லிங்கம். இது லிங்கத்துல அப்படி 3 கோடு. ஓஹோ ஓம் நம இது வந்து ஓம் நம சிவாய எழுதியிருக்கிறாங்க. இது பின்னாலேயும் ஓம் நம சிவாய லிங்கம். கொஞ்சம் கிட்ட கேமரா கிட்ட காட்டுங்க. ஆமா ஓம் நம சிவாய. ஓகே இது ஒரு படமா. அப்புறம் இது வந்து இந்த லிங்கம் எல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு பாருங்களேன். நம்மளுக்கு இந்த பக்கம் ஆவோட வர மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பக்கம் வருது. இது மாதிரி இதெல்லாம் ஒரு நிமிஷத்துக்குள்ள வரைஞ்சது. அப்புறம் வந்து நம சிவாய நம அப்படின்னு வரைஞ்சிருக்காங்க. அப்புறம் இது க்ளோஸ்அப்ல காட்டுங்க சிஸ்டர். தெரியல. ஓ சிவனை போட்டு நம்ம சிவாய போட்டுருக்காங்க. சரி இது சக்தி. திரிசூலம். இந்த தம்பி சொல்லுச்சு இல்லையா திரிசூலம் இருந்ததுன்னு. இப்படி எல்லாம் அந்த சிஸ்டர் வரைஞ்சாங்க. நான் போனதுக்கு முந்தின தடவை சொன்னேன் இல்லையா, ஒரு அம்மனுக்கு ஒரு நீங்க கூட சாமி வரும் ஒரு பெண்ணுக்கு அவங்க வந்து கீழே பார்க்காம வரைஞ்சாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. நான் கூட அப்புறம் காமிக்கிறேன்னு சொன்னேன். போன இதுக்கு முந்தின இதுல நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க வரைஞ்சதுதான். அது ஒரு நிமிஷத்துக்குள்ள இவ்வளவு வரைஞ்சது. அவங்க கீழேவே பார்க்கல. கீழே பார்க்கல. இந்த இப்படி வச்சுட்டு இப்படி வரைஞ்சு போட்டதுதான் இவ்வளவும். ஒரு நிமிஷத்துக்குள்ள இவ்வளவும் வரைஞ்சாங்க. அதனாலதான் இது ஸ்பெஷலா காமிக்கணும். ஏன்னா அம்மனுடைய இது வந்து ஆசீர்வாதம் வந்து நிறைய பேருக்கு இருக்கதான் செய்யுது. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவங்க வந்து ஆனா வந்துட்டு போயிடுற அம்மன் தான். நம்மள மாதிரி உடம்புல இருக்கிற அம்மன் இல்ல. அந்த மாதிரி வரப்போ அவங்களுக்கு இந்த பவர் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தம்பி மாதிரியே இந்த தெவசம் அவங்க குடும்பத்து சாபம், அது இன்னொரு நாள் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுல வந்து அவரே வந்து ஜெகஜோதியா வந்தாராமா. அந்த ஆளுக்கு வந்து ஒரு வேட்டி சட்டை கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து நீங்க அந்த தவசம் பண்ணுங்க. அந்த ஒரு சாமியார் சாபம் தான் அவங்க குடும்பத்தை வாழ்த்திட்டு இருந்தது. அப்ப அந்த மாதிரி சொல்லிச்சு, ஜெகஜோதியா வந்து நான் உங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டேன், நீங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு இந்த தம்பி கேஸ் தான் நான் வந்து இந்த மாதிரியா பார்த்திருக்கிறேன். 1 வருஷம் கழிச்சு தவசம் அப்படின்றது. அதுதான் சொல்ல வந்தது. சோ அந்த மாதிரியும் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ்ஸ் பண்ண சொல்லுவாங்க. அது இந்த தம்பிக்கு பண்ண சொல்லி இருக்கிறாங்க. இப்பதான் உண்மையில முக்தி அடைஞ்சு போயிருக்குது அந்த ஆத்மா, இன்னொரு ஜென்மம் எடுக்கிறதுக்கு. வேற ஏதாவது கேக்குறீங்களா சிஸ்டர்? அதான் இந்த தம்பி வந்து என்கிட்ட சொன்ன வரைக்கும் இப்படிதான் சொன்னாப்ல. இந்த மாதிரியா ரொம்ப பெண்கள் விஷயத்துல இதா இருக்கும் அப்படின்ற மாதிரி. சோ அது மாதிரி நான் ஏற்கனவே ஒண்ணு டேக்கிள் பண்ணேன். அது கூட சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன பையனுக்கு பிடிச்ச பெண் பை வந்து அதுக்கும் பில்லி சூனி எல்லாம் தெரிஞ்சது. அது ஆனா ஒரு குச்சியை வச்செல்லாம் அடிச்சோம். அப்பதான் அது வந்து உட்கார மாட்டேன்னுச்சு, அப்படிலாம் அடம் பண்ணுச்சு. இந்த தம்பிக்கு அவ்வளவெல்லாம் ப்ராப்ளம் பண்ணல, அதாவது சரியாயிடுச்சு. சோ அதனால அதான் இது பவர் ஜாஸ்தி, அது வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு இவருக்கு சரியாயிடுச்சு. அவ்வளவுதான். இந்த 2 டைம்ஸ் தான் இந்த கேஸ் டீல் பண்ணது. சோ இது வந்து வெற்றிகரமா முடிச்சிட்டோம். இப்ப ரீசெண்டா இது முடிச்ச பிறகு நீங்க ஓசிடின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. எனக்கு அது மாதிரி கேஸ் வந்ததில்ல. இப்போ ஒரு பையன் வந்தான். அது வந்து இப்போ முந்தா நேத்து தான் வந்தாங்க. அவங்க அம்மாவும் பையனும். அதான் அவங்க ஓசிடின்னு சொன்னது ஆக்சுவலா என்ன பிரச்சனை அப்படின்றது உண்மையா சொல்ல போனா, அந்த பையனை வந்து ஹோமோசெக்சுவல் ஆக்கிட்டாங்க. ஒரு பையன் அவனோட கூட சேர்ந்த பார்ட்னர், அதுக்காக அவனுக்கு செய்வன வசியம் இதெல்லாம் வச்சு அவனை மைண்டே இதாக்கி கரப்ட் ஆக்கி, அதுதான் வந்து உண்மையான இது. ஆனா அது வந்து ஓசிடின்னு மறந்து கொடுத்துட்டு இருக்காங்க நாங்க. சோ அது 17th வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சோ இது நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இப்போ அது மாதிரியும் ஒண்ணு இருக்கு. சோ இது மாதிரி நிறைய பேர் வந்து என்னென்ன பிரச்சனை தெரியல. சோ அதனால கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சோ இந்த தம்பி வந்து தானா மனமா வந்து சொன்னாங்க, நீங்க எல்லாம் நல்ல ஆத்மாக்கள், உங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்றது. அதுக்காகவே இந்த தம்பிக்கு வந்து ஸ்பெஷலா என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வழக்கம் போல நீங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரீங்க. அதனால சரவணகுமார் சாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் பாபாவுக்கும் ரொம்ப நன்றி. பாபா. ஓகே பிரதர். நம்மளது வேற வீடியோ எல்லாம் பார்த்தது இல்லையா பிரதர்? பாத்திருக்கேன் சார். ஒரு டைம் 2 டைம் பாத்திருக்கேன். நான் அதிகமா பார்த்தது இல்ல. நீங்க அந்த ஒரு வட்டம் மாதிரி போட்டு அது 5000 வருஷம் கார்டு போடுவீங்க, அதெல்லாம் பாத்திருக்கேன். ஆமா பாத்திருக்கேன்.
சரி, சரி. அது வந்து நீங்க சொல்றதே ஒரு புதுசா இருந்தது. இதுவரை நான் அது கேள்விப்படாத நாங்க மாதிரி சொல்றது இருந்தது. இல்ல. சிவபெருமான் கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் இந்த பூமிக்கே வராரு. வந்து அவர் பேசிட்டு ம், இருக்கிறார். சோ அது உங்களுக்கு ம். எடுத்தோடனே புரியாது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் கிரகிச்சு உள்ள வச்சிருப்போம். சோ அப்ப கடவுள் இந்த கண்டிப்பா. பூமிக்கு வருவாரா அப்படிங்கிறது வந்து எல்லா யார் கற்பனைக்கும் எட்டாத ஒரு விஷயமா இருக்குது இல்லையா? சோ அதனால அது தெரியாது. ம். சரி, ஓகே. அதான் அது பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். இனிமேல் வேணா சும்மா இல்ல எதையாவது நான் பாருங்க. நான் அதைத்தான் பார்த்திருக்கேங்க. வட்டம் சொன்னோன்னே அதான் ஞாபகம் வருதுங்க. அந்த ம். வட்டம் போட்டு நீங்க இந்த எல்லா பிறப்பையும் சொல்லுவீங்கல்ல, அது Correct. அப்படியே சொர்க்கம் ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு, கண்டினியூ ஆயிட்டே கண்டினியூ 2500 ஆயிட்டே வருடம் இந்த இருக்கும். சொர்க்கம், 2500 வருடம் இந்த அதான் ஆமா, ஆமா. அந்த வீடியோ தான் எனக்கு ஞாபகம் வருது. அதுதான் பார்த்தேன் நான். ம், ம், ம். ரொம்ப நாள் ஆச்சுங்க அது பார்த்து. அது சும்மா அதுக்கப்புறம் ஆன்மீகம். இடைய ம், ம். இதுல என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தேன். ஆனா இது நான் இதுவரை நான் கேள்விப்படாத மாதிரி புதுசா இருந்தது அது. கண்டிப்பா. ஓ! இப்படி இருக்குமா? அது உண்மதான். எந்த உயிரா இருந்தாலுமே, தெய்வங்களா இருந்தாலுமே அது மரணித்து மீண்டும் உருவெடுக்கும். அதுதானே உண்மை. ம். அதுதானங்க. அதான் யாரா இருந்தாலும் தேவதைகளாக எல்லாருமே இருந்த நாம, ம், இதே பூமி சொர்க்கமா ம், இருக்கு 2500 வருஷம். அடுத்த 2500 வருஷம் இதே ம். நரகம் ஆகுது. நரகத்தின் இறுதி கண்டிப்பா. நோக்கமா இறைவன் வருவாரு. நம்மள சொர்க்கத்துக்கு தகுதிப்படுத்துறதுக்காக ஞானத்தை கொடுக்கிறார். காமம், கோபம், பற்று, பேராசை இது வந்துதான் இதை நரகமாக்கிச்சு. சோ இதை விட்டுட்டோம்னா மீண்டும் சொர்க்கமாக இது மாறும் தானா. ஆனா அதுக்கு நம்மை மாத்துறதுக்கு கடவுள் வராரு இந்த ஞானத்தை கொடுத்து. அதுக்கு என்ன பண்றாரு? ம், ஆத்மான்னு ஒண்ணு வந்து ஆத்மாவின் தந்தை சிவனையே நினைச்சிட்டு இருக்க சொல்றாரு. அவர் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. அங்க இருந்துதான் ஆத்மாக்களும் வந்தும் ம், பூமிக்கு உலகம் அழியும் போது போகும். போயிட்டு ம், மறுபடியும் இந்த பூமி சொர்க்கமானவன வந்துடும். இது நான் ஸ்டாப்பா நடந்துகிட்டே இருக்கும். சோ இப்ப சமீபமா ஒரு ம், ஒரு பாதிரியாருடைய வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அதுலயுமே பார்த்தா இதே விஷயம் இருக்குது. ம், லூசிஃபர்ன்றதெல்லாம் ஒரு தேவதையா இருந்தாங்க. கடவுள் பேச்சு கேட்கலன்னு பூமிக்கு தள்ளி விட்டாங்க. அவன் வந்து பூமியை கெடுத்துட்டான். ம், சோ இப்ப மீண்டும் கெடுத்த பூமியை மீண்டும் மீட்கிறது தான் கடவுளுடைய வேலை. இப்ப இதே ஞானம் தான் இருக்குது. ம், எல்லாத்துலயுமே இருக்குது இதே ஞானம். மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா முதல்ல சாந்தனு மகாராஜா வந்து பிரம்மாவுடைய ஆஹ் மகள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது பிரம்மாவுடைய மகள் வந்தோடனே மயங்கிடுவார். மயங்கின உடனே சபிச்சு பூமிக்கு துரத்திடுவாங்க. சோ அதுல இருந்து தான் மகாபாரதம் ஸ்டார்ட் ஆகும். சாந்தனு மகாராஜா அப்படியே பீஷ்ம பிதாமகர் அந்த வம்சம் தான் கடைசியில பாண்டவர்கள் கௌரவர்கள்னு வரும். அப்ப இவங்க எல்லாம் எதுக்காக போராடுறாங்கன்னா மீண்டும் சொர்க்கத்துக்கு போறதுக்காக. எல்லா ஆன்மீகமுமே சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழியைத்தான் அது சொல்லும். அப்ப சொர்க்கத்துக்கு போனா என்ன பண்ணா எல்லாத்தையும் இழந்துட்டு போறாங்க. ம், ராமாயணத்துல ராமர் அனைத்தையும் இழந்துட்டு போறாரு. பாண்டவர்களும் இழந்துட்டு போறாங்க. இங்க இழக்கிறதுக்கு காரணம் என்னன்னா என்னதுன்ற உணர்வு இல்லை. எப்படியா இருந்தாலும் கலியுகத்துல இழக்க வச்சிருவாங்க. ஒண்ணு இயற்கை சீற்றத்தினால போகும், அல்லது அரசாங்கமே சொத்து அபகரிக்கும். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குது. இப்ப நிறைய நம்ம பாக்குறோம்ல, ஆக்கிரமிப்பு நிலம்ட்டு திடீர்னு துரத்திடுறாங்க. அதெல்லாம் பயங்கர வலியை கொடுக்கும். அப்புறம் உக்ரைன் போன்ற நாடுகள்ல வந்து திடீர்னு துரத்துறாங்க. ஆனா இப்படி இல்லாட்டினாலும் இயற்கை சீற்றம் இப்ப வயநாடு போச்சு, இந்த மாதிரி எல்லாம் காலியாகும். அதற்கு முன்கூட்டியே ம். தயாரா இருங்க. ஏன்னா இப்ப கிளீனிங் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பூமி சொர்க்கமாக கண்டிப்பா, போகுது. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய ஆத்மாவை கிளீன் பண்ணிட்டீங்கன்னா சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. மொத்தத்துல இந்த பூமியை விட்டு போயே ஆகணும் மேல. போயிட்டு உடனே கண்டிப்பா. சொர்க்கத்துக்கு வரீங்களா, இல்ல சொர்க்கம் முடிஞ்சு நரகம் ஆன பிறகுதான் வருவீங்களா அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு அப்படின்றாரு. அப்ப என்ன பண்ணா ஆத்மான்னு ஒண்ணு வந்து ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. இதோடைய அப்பா தான் சிவன். அப்பான்னு ஏன் சொல்றாங்கன்னா ம், அவரும் எப்பயும் இருக்காரு, நாமளும் எப்பயும் இருக்கிறோம். ஆத்மா எப்பயுமே இருக்குது. ஏன் சொல்றேன்னா இழந்த சொர்க்கத்தை மீண்டும் கொடுக்கறதுக்காக. சொர்க்கத்தில் இருந்தவர்கள் தான் மறுஜென்மம் எடுத்து அனைத்தையும் இழந்து இப்ப நிக்கிறோம். இப்ப மீண்டும் அடைவதற்கு அதை கொடுக்கிறார். இதேதான் கௌரவர்கள் கதை. ம், ராஜ்யத்தை ம், இழந்து மீண்டும் ராஜ்யத்தை அடையிறாங்க. ராமர் ராஜ்யத்தை இழந்து மீண்டும் ராமர் ராஜ்யத்தை அடையிறார். ஏன்னா எப்ப அடையிறார்? ராவணன் அழித்த பிறகுதான் அடையிறார். இப்ப இந்த ராவணன்றது இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். அவன் நமக்குள்ளதான் இருக்கிறான். அவனை நாம அழிக்கிறதுக்கான வழியைத்தான் சிவபெருமான் கொடுக்கிறார். ஆனா அவரா பண்ணல. இது வந்து அந்த பாதிரியார் சொல்றாரு, கடவுளா எதுவும் பண்ண மாட்டாரு, மனிதர்கள் கிட்ட கொடுத்துட்டாரு. சோ மனிதனை வைத்தே நான் இந்த பூமியை மீட்க போறேன், இங்க ராஜ்யத்தை உருவாக்க போறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். பார்த்தா அப்படியே நம்ம ஞானம் தான். ஆனா இதை நாம சொல்லும் போது அவங்களுக்கு புதுசா இருக்கிறது ஆச்சரியமா இருக்குது. சரிங்க பிரதர். சோ இதுதான் நீங்க போக போக பார்க்க உங்களுக்கு புரியும். சரிங்க. கண்டிப்பா பாக்குறேங்க சார். ஓகே. அது இந்த இதுலயுமே வந்து கர்மாஸ் இடம் வைக்கின்றது இவர் சொன்ன விஷயத்துல தெரிஞ்சது. இந்த பில்லி சூனியம் இந்த மாதிரியான ஒரு தீய சக்தி இது பண்றதுக்கு அவங்க முன்னோர்களும் வந்து
சில தவறுகள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அந்த பில்லி சூன்யா அந்த மாதிரி இதுல ஈடுபட்டு. சோ நம்ம இது மூலமா என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் இதுவுமே நம்மளுக்கு வந்து வரதான் செய்யுது கொஞ்சம் அந்த கர்மாசும். சோ அதனால இப்ப நம்ம இந்த பிறவியில நம்மளோட கர்மாசம் வந்து எதுவும் அதிகரிக்காம பாத்துக்கிறது நம்ம கையில இருக்கு. சோ இந்த மாதிரியான செய்வினைகள், பில்லி சூனியா, ஏவல் இந்த மாதிரி எல்லாம் வைக்க நம்மளுக்கு பின்னால நம்மள எவ்வளவு தூரம் பாதிக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் மக்கள். சோ இந்த மாதிரியான தீய வழிகள் எல்லாம் அவங்க அவசியமா போகவே கூடாது. ஏன்னா நம்ம முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்லி இருக்கிறாங்க. நம்ம யாருக்கு முன்னால செய்யறோமோ அது நமக்கு பின்னால வந்தே சேரும். அதனால அந்த மாதிரியான காரியங்கள்லாம் செய்யவே கூடாது. அந்த மாதிரி நினைக்கிறது கூட பாவம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா வாழணும் அப்படின்ற மனசார வாழ்த்திட்டே இருந்தீங்கன்னா நம்மளும் நல்லா இருப்போம், நம்மளும் நல்லா வாழ்வோம், கடவுளும் நம்மள நல்லா பாதுகாப்பு கொடுப்பாரு அப்படின்ற இதோட நான் இந்த எபிசோட் பத்தி நான் விவரங்களை முடிச்சுக்கிறேன். சரி, ஓகே ஓகே. நம்ம மீண்டும் ரொம்ப நன்றிங்க மேடம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். உங்களை பார்த்து பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த வயசுலயே மெச்சூர்டா இருக்கிறது வந்து எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா இப்ப மக்களுக்கு எல்லாம் கடவுள் நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு. சோ அப்ப ஆன்மீகத்தை தேடி தானாவே மனிதர்கள் இப்ப நகரவும் ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அது ஒரு பெரிய விஷயம் தான், நல்ல விஷயமும் கூட. சரிங்க. எனக்கு நடந்தது பாத்தீங்கன்னா சார், எனக்கு எல்லாமே கெட்டதுதான் நடந்திருக்கு. துன்பம் தான் நடந்திருக்கு, அவமானம் நடந்திருக்கு, எல்லாமே நடந்திருக்கு. எல்லாம் நெகட்டிவிட்டி. ஆனா நான் போனதெல்லாம் பாசிட்டிவிட்டி நோக்கிதான் ஓடிட்டு இருந்திருக்கு. நல்லதை நோக்கிதான் ஓடிட்டு இருந்திருங்க. ஏன்னா எனக்கு நடந்ததெல்லாம் கெட்டது, கர்மா என்ன வேணா சொல்லிக்கலாம். நான் ஓடினதெல்லாம் நல்லதை நோக்கியே ஓடிட்டு இருந்திருக்கேன். எவ்வளவு துன்பப்பட்டாலும் ஓகே, கடந்து மீண்டும் மீண்டும் எந்திரிச்சு பாசிட்டிவிட்டி நோக்கி போறது. அந்த மாதிரி கடவுள் பற்றி ஒன்னு ரெண்டு வீடியோ தான் சாரோட பிரதரோட பாத்துருக்காருன்னாங்க. அதுவும் கரெக்டா நம்மளுக்கு இவருக்கு ரெக்டிஃபை ஆகிற மாதிரியான வீடியோவா பாத்துருக்கிறாரு. அது அவருக்கு நல்லதா பாசிட்டிவா இருக்கிறதுனால அவருக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. சரிங்க. நீங்க பக்கத்துல பிரம்மகுமாரி சென்டர் இருந்தா கூட போங்க, அங்கதான் இந்த ஞானம் கிடைக்குது, முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். அல்லது நீங்க நான் ஒரு நாள் போயிருக்கேன் சார், ஒரு நாள் போயிருக்கேன். சரி சரி சரி. போய் தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட்டிட்டு போன, அப்படி அதை போய் அதை அட்டன் பண்ணிருக்கேன். சரி சரி. நிறைய விஷயங்களை தேடி தேடி போய் இல்ல இங்க நிறைய விஷயங்கள் தேடி தேடி போயிருக்கேன். பிறகு நம்ம அதுக்கப்புறம் அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. இங்க பிரம்மகுமாரிகள்ன்றது பேரே பாருங்களா, மத்ததெல்லாம் ஈஷா யோகா, மனவளக்கலை இதெல்லாம் புரியுது. பிரம்மகுமாரின்றது யாருக்குமே என்னன்னே புரியாது இல்ல. இது நான் பிரம்மகுமாரி, ஆனா குமாரி ஏதோ பொண்ணு அப்படின்றது மட்டும் ஞாபகம் வரும். பிரம்மாவுடைய குழந்தைகள்னு அர்த்தம். பிரம்மா குமார் குமாரி தான் ஆக்சுவலா. பிரம்மாவுடைய மானசீக புதல்வன் நாரதர், மானசீக புதல்வி வேதவதி, இப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. சோ அந்த பிரம்மா மூலமாக படைப்பு 5000 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது. பிரம்மான்றது யார் உடம்புல சிவன் வராரோ அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். சாதாரண ஒரு மனிதன் தான், கலியுகத்து மனிதன். அவர் உடம்புல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக ஞானத்தை கேட்டு பேசுறது என்னுடைய அப்பா சிவன் தான் அப்படின்னு நம்ம யாரெல்லாம் அடையாளம் கண்டுக்கிறோமோ, அப்ப சிவன் பிரம்மா மூலமாக சிவனை அடையாளம் கண்டுட்டதுனால நம்ம பிரம்மாவுடைய குழந்தைகள். சோ டைரக்டா இதன் மூலமாக வர்றது சொர்க்கம். சொர்க்கம் முடிஞ்சு நரகம் வரும்போது இறைவன் கொடுக்கிற இந்த ஞானம் இருக்குல்ல, எல்லாருக்கும் கடைசியில போயிடும். ஏன்னா உலகம் அழியிறது 1936 கடவுள் வந்த சராசரியா ஒரு 100 வருடம் தான். அவர் இந்த ஞானத்தை அழியறதுக்கு 100 வருடம் முன்புதான் வந்து கொடுக்குறாரு. அப்ப அழிவு கிட்ட வந்துருச்சு. அப்ப என்ன ஆகும்னா, மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாருக்குமே கடவுள் ஒருத்தர் தானே, அவங்களாம் கடைசியில வருவாங்க. ஏன்னா அந்த மதப்பற்று அவ்வளவு சீக்கிரம் விடாது, பிடிச்சி இழுக்கும், இந்த பக்கம் வர விடாது. ஆனா கடைசியில உலகமெல்லாம் அழிஞ்சு எல்லாம் பேயா அலையும் போது ஒரு உடம்புக்குள்ள 50-60 ஆத்மா வந்து பூந்துக்கும். அது பைபிள்லே இருக்குது. சோ அந்த நேரத்தில் ஒருத்தர் உடம்புல அந்த உடம்புல இருக்கிற ஒரு ஆத்மா இதை கேட்கணும்னு ஆசைப்பட்டுருச்சுன்னா 50 பேரும் கேட்டுதானே ஆகணும். சோ அப்படி கேட்டுதான் ஆத்மா கடைசியில முக்தி அடையும். இறைவனுடைய நினைவுல மட்டும் இருந்தா மேல போயிடும். வேற எந்த நினைவு இருந்தாலும் பேயா சுத்திக்கிட்டே இருக்கும். சோ அதுக்காக தான் மற்ற அனைத்தையும் மறந்து என் ஒருவனை நினைவு செய்யணும் கீதையில இருக்கும். கிருஷ்ணர் கிட்ட அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் சொன்ன மாதிரி. ஆனா உண்மையில் சொல்வது சிவபெருமான். ஞானத்தை அடையிறது நாம, கிருஷ்ணர் ஆகிறது தான் நம்முடைய லட்சியம். ஏன்னா சொர்க்கத்தில் நாராயணன் பதவி தான் நம்பர் 1 பதவி. அதனால சொர்க்கவாசல் திருப்பழா பெருமாள் கோயில கொண்டாடுறாங்க. சோ சொர்க்கத்தின் முதல் ராஜாவு. அப்படி ஆகிறதுக்காக நாராயணன் ஆக்குறதுக்கான ஞானம். ஆனா நாராயணனே சொன்ன மாதிரி காட்டிட்டாங்க. சோ அதனால மக்களுக்கு புரியல. உடம்புன்றதை மறந்து அப்புறம் எப்படி உடம்பு உள்ள கிருஷ்ணரே நினைக்கிறது இல்லையா? உடல் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் மறந்துட்டு என்னை நினைன்ற. அப்ப அது சிவன் தானே சொல்ல முடியும், உடலே இல்லாதவர் தானே அதை சொல்ல முடியும்.
சிவபெருமான தனக்கென்று உடலே எடுக்கல, அதனாலதான் லிங்கம் வச்சு பூஜை பண்றோம். அதாவது ஜோதி ரூபத்துல சரியா இருக்கிறாருன்ட்டு. இப்ப ஒருத்தர் உடம்புல வந்து சொல்றாரு, அவர் யார் உடம்புல வர்றாரோ அவருடைய நினைவாக நந்தியை வச்சு வழிபடுறோம். அவ்வளவுதான். சரி, ஓகே பிரதர். நிறைய எல்லா வீடியோலயும் இதான் சொல்லிட்டு இருப்போம். சரி, இதுல இல்ல எனக்கு இந்த மாதிரி பார்த்திருக்கேன் சார். இந்த தியானம் பண்ணும்போது தலையின் உச்சி பகுதியில சிவம் இருக்கிறத நான் பார்த்திருக்கேன் தியானத்துல. இதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி முனிவர்கள், தேவர்கள், முருகர் எல்லாத்தையும் பார்த்திருக்கோம் தியானத்துல. மெடிடேஷன்ல நம்ம தேடைய அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணும்போது அது ஒரு லெவல் போகும்போது நம்ம முருகர், விநாயகர், நாராயணன் எல்லாத்தையும் பார்த்து அவன் சித்தர்கள் எல்லாத்தையும் கடந்து போகும்போது, அதையும் தாண்டி போகும்போது நமக்கு சிவபெருமான் தலையின் உச்சி மைய பகுதியில நடு இதுல உட்கார்ந்து இருக்கிறாருங்கிறத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். வெளியே சொல்ல கூடாது, நான் உங்ககிட்டங்கிறனால சொல்றேன். அது அந்த நீங்க சிவம்ங்கிறது இருக்குதுங்கிறத நான் சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. நிஜமா அது அனுபவப்பட்டிருக்கும். அந்த மாதிரி உண்மையா இருக்குது. யாரும் சொல்லி நான் தெரிஞ்சுக்கல. நான் பார்த்த பிறகுதான் திருமூலர் இந்த மாதிரி சித்தர்கள் வந்து இந்த மாதிரி பூர்வமூர்த்தி ஊத்து பாரு, அவர் லெவல் தாண்டும் போது உனக்கு உள்ள மைய பகுதியில சிவன் இருக்கிறத நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த மாதிரிதான் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சிவம்ங்கிறது இருக்குது. சிவம்ங்கிறது எல்லா உயிருக்குள் இருக்குது. அது இல்லைன்னா நம்ம செத்து போயிட்டோம். அது இருக்கிற வரைக்கும் தான் நம்ம நடமாட முடியும். அப்பேற்பட்ட சிவத்தை நாம வெளியே எங்கேயோ இருக்கு, அங்க போனாதான் கிடைக்கும், இங்கே போனாதான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். நம்ம உயிரோடு இருக்கும் வரைக்கும் அது நம்ம கூட தான் இருக்கும். நம்ம உடம்பு விட்டாலும் அது நம்ம கூட தான், அது கூட தான் நம்ம இருப்போம். அது இல்லாம நம்ம இல்லை அப்படிங்கிற கான்செப்டை முடிச்சுக்க வேண்டியதான். ஏன்னா அது என்னைக்கே அது நம்ம அன்பு மயமாவும் நம்ம கூட அன்பே உணர்வா மகிழ்ச்சியாவும் அல்ல குறையாத அன்பை கொடுக்கக்கூடிய பேரின்பம் தான் அது. அற்புதமான ஒரு ஜோதி. அதுக்கு வந்து பேரு எதுவுமே சொல்ல முடியாது, உருவம் எதுவுமே கொடுக்க முடியாது. எங்கும் நிறைந்தது, எல்லா உயிருக்குள் மலர்ந்தது, அதுவே சிவம். அது நீங்க தான், எல்லாருமே அதுதான். நீங்க சொல்ற அந்த சிவமே அதுதான். வர்றது அது உண்மைதான். தலையின் உச்சி பகுதியில நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அதுதான். ஏதோ வளர்றேன் சரி, இல்ல சொல்றேன். இந்த ஞானம் சொல்லிட்டு இருந்தேன்னா அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. நீங்க மற்ற வீடியோ சும்மா அப்பப்ப பாருங்க, டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு அது புரியும். சரிங்க, இல்ல அது புரியுதுங்க சார். அது புரியுதுங்க சார். நான் இதுதான் என்னோட அறிவுக்கு வந்து உயிர் தன்மையில் சிவம்ங்கிறது எல்லாருக்குள்ள இருக்கு. அது இல்லைன்னா இல்ல. சதா சர்வ நேரம் நம்ம இயக்கிட்டு நம்ம கூடயே இருக்குது. நம்ம என்ன தப்பு பண்ணாலும், என்ன நல்லது கெட்டது என்ன வேணா நீ என்ன வேணா பேசுறா அப்படின்னு பொறுமையா அமைதியா காத்துக்கிட்டு இருக்குது. இவன் நம்ம கிட்ட வருவானாங்கிற வரைக்கும் எனக்கு காத்துக்கிட்டு இருக்குது. பல கஷ்டங்களை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி நாம திரும்பி அங்க போகும்போதுதான் அவன் அரவணைச்சுக்குது. நீங்க சொல்ற மாதிரி அந்த சிவம் அந்த 100 வருஷத்துக்குள்ள நீங்க அதே மாதிரி அந்த அன்பை கொடுக்குது. நீ அந்த அன்பு கொடுத்தங்கிறதான் நீங்க அதை பிடிச்சிட்டு அவளை அன்பு அழகா பேசிட்டு நிறைய மக்களுக்கு நன்மை நல்ல விஷயங்களை சொல்றீங்க. மேடமும் நிறைய நல்லது சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு இறைவனோட பிரதிபலிப்பு தான். நீங்களாம் ஒரு இறைவனோட பிரதிபலிப்பு, ஒரு தூதர்கள் தான். நீங்க எல்லாம் யாரான்னு சொல்ல முடியாது. அதான் இறைவனோட தூதர்கள், இறைவனோட அம்சம் தான். உங்களையும் இறைவனையும் பிரிச்சு பார்க்க முடியாது. பிரிச்சு பார்த்தா ரொம்ப முட்டாள்தனம். அதுதான் உண்மை. உங்களையும் இறைவனை பிரிக்கவே முடியாதுங்க சார். சத்தியமா சொல்றேன். அது வந்து நீங்க என்ன வேணா நினைச்சுக்கலாம். என்னோட கருத்து வந்து அதுதான். நான் அது இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் மைண்டடா இருக்கிறீங்க. எல்லாரும் எத்தனை பேர்த்துக்கு இந்த மைண்ட் வரும், இந்த உலக மக்களுக்கு நன்மை செய்யலாம், எல்லாரும் ஞானம் அடையட்டும், எல்லாரும் முக்தி அடையட்டும் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறாங்க? நினைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் மைண்டா இருக்கிறாங்கன்னா இறை பண்பு இருக்கிறதுனாலதான். அந்த இறைவன் முழுமை அடைந்ததுனால்தான் இந்த பேச்சு வருது. எல்லாருக்கும் நன்மை செய்யணும்னு என்ன வருது? எல்லாத்துக்கும் வராது இல்லைங்க. அப்பவே தெரிஞ்சுக்கலாம் நீங்க இறைவன்கிறது. என்னோட கருத்து அதுதான். இல்ல நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஒண்ணு இறைவன் கிடையாது, இறைவனுடைய குழந்தை நாம. அவ்வளவுதான். அது உங்க பெருந்தன்மை. பெருந்தன்மை. சரி, ஓகே, அது பிரச்சனை இல்ல. சரி, ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். இல்ல அந்த இறை தூதர்கள் சொன்னது நீங்க கரெக்ட் தான். ஏன்னா இறைவனுடைய செய்தியை தானே எடுத்துட்டு போறோம். தூதர்கள் என்ன போஸ்ட். அப்போ அவர் உங்களுக்குள்ள இறங்கி சொல்றதுனாலதான் நீங்க சொல்ல முடியுது.
சரி அது அப்புறம் எங்க கண்ணுங்களுக்கு நீங்க இறைவன் தான் சொல்ல முடியும். சரி ஓகே அப்படிதான் அன்னைக்கு இந்த தம்பி சொல்லுச்சு, நான் அம்மன் தான் செய்யறேன்னு. அதெல்லாம் நீங்க அப்படி சொன்னீங்க, அடக்கமா சொல்றேன். நீங்க தான் சாமி அப்படின்னாரு. சரி அப்படின்னு. ஆமாங்க மேடம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு இப்ப பாத்தீங்கன்னா லைவாவே சொல்றேங்களேன், இப்ப லைவா ஒருத்தருக்கு கஷ்டப்பட்டு வண்டியில போயிட்டு இருக்கா, ஓடி போய் நீங்க விழுந்துட்டான், போய் காப்பாத்துறீங்க, டக்குன்னு காப்பாத்தி அவனுக்கு வேணும் முதலுதவி செய்யறீங்க, தண்ணி கொடுத்து கொஞ்சம் காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் சேர்க்கறீங்கன்னா அந்த நேரத்துல யாரு? நீங்க தான் காட், அவனுக்கு கடவுள் நீங்க. அப்பேற்பட்ட இந்த மாதிரி எல்லா கண்ணு தெரியாம தெரிஞ்சிட்டு இருக்கிற எங்களை மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கு எங்களை நல்ல ஒரு சூழ்நிலைக்கு இழுத்து காப்பாத்தி நல்வழிப்படுத்துறீங்கன்னா நீங்க எல்லாம் யாரு? தெய்வங்கள் தானே. அதுதான் அது வந்து நீங்க ஒத்துக்காம விட்டாலும் அது நேச்சர். அதுதான் நீங்க உங்களை அறியாம நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க அந்த இறை பணிய. அது புரிஞ்சுக்கோங்க, நீங்க வந்து இறை பணியில் இருக்கிறீங்க, இறைவனாக செயல்பட்டு இருக்கிறீங்க. ஆனா நார்மலா மனிதனாகவும் இருக்கிறதுனால உங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஆனா நீங்க செய்யற செயல் எல்லாம் இறை பணிதான், கிட்டத்தட்ட இறை நிலையில இருக்கிறீங்க. பாக்குற எங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியல. கண்டிப்பா இறைப்பணி தான் பண்றோம் பிரதர், இறைவனுடைய பணியை தான் பண்றோம், அதுல டவுட் கிடையாது. சரிங்க பிரதர், உங்களை மாதிரி நிறைய பேர் குணமும் ஆகணும். ஏன்னா இப்ப வந்து நிறைய இந்த இந்த மாதிரி பில்லி சூனியம் செய்வினை இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கைன்னு ஒதுக்கிட்டதுனால என்ன பண்ணிடுறாங்க, எல்லாம் ஆஸ்பத்திரி தேடி போக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு தெரியல, எதா இருந்தாலும் டாக்டர்கிட்ட போகணும், கடைசி வரைக்கும் மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சோ இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் நிறைய பேருக்கு. கண்டிப்பா. சோ அந்த ஹெல்ப் நீங்க பண்ணிருக்கிறீங்க பிரதர், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ சோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி. நன்றி மேடம். நன்றி மேடம்.